வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங். இன்றைக்கி கேப்சிகம் முட்டை பொரியல் பார்க்க போகிறோம். இப்போது பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய் கீரந்து, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி சேர்த்துங்க. இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது ஒரு பெரிய தக்காளி இது மாதிரி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் குடை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அரை ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 ஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை உடச்சி எடுத்துக்கலாம். நான் 6 முட்டை உடச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். அதை இப்போ கேப்சிகமோடு இதை சேர்த்துடலாங்க. இப்போ அவ்வளோதான். மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 2 மினிட்ஸ்க்கு விடுங்க. 2 மினிட்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அவ்வளோதாங்க. இதோடு கொத்தமல்லி சேர்த்து இருக்கலாம். நம்மளுடைய கேப்சிகம் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.